வேர்ல்ட் நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. ஸோ நான் ஃபியூச்சரில் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபிக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய தக்காளி இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2-3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து திரண்டு வரப்போ 1 கிலோ மட்டன் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் நல்லா சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா வடித்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கம்ப்ளீட்டாக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகுத்தூளும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மட்டன்லேருந்து லேசாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 250 ml தண்ணி. ஸோ இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த மட்டனில் இப்போ வேக வைக்க போகிறோம். ஸோ அப்போ தான் அந்த மட்டன் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். நல்லா ஒரு 10 விசில் வச்சுக்கலாம். 10 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம தாளித்து ட்ரை ஆக்கி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளிப்பு வடகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது நல்லா வறுபட்டதும் நம்ம மட்டன் இந்த தண்ணியோடு சேர்க்கணும். தண்ணியை ட்ரை பண்ண வேண்டாம். மட்டன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்மளோட ஹோம்மேட் ஸ்பைசஸ் மசாலா இது ஆல்ரெடி இது வீடியோ நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது 2 ஸ்பூன் அளவு நான் இப்போ சேர்க்குறேன். மெயின் மசாலா இதுதான் இந்த ரெசிபிக்கு. ஸோ இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். திக்கார வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலரி விட்டுட்டே இருக்கணும். இந்த மசாலா முதல்ல 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். பேலன்ஸ் 1 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். 1 kg மட்டனுக்கு நம்ம 3 ஸ்பூன் அளவு ஸ்பைசஸ் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா திக்கார வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கலரி விட்டுக்கணும். இப்போ இது ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி நல்லா இப்போ ட்ரை ஆகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் கிரேவியஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் கிளறி விட்டுட்டே இருப்போம். இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு பிறகு நம்ம பேலன்ஸ் இருக்க 1 ஸ்பூன் அளவு இருக்க ஸ்பைசஸ் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம். ஸோ நல்லா திக்காயிட்டே வருது. நம்மளோட ஸ்பைசியான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. மட்டன் தனியாக வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளியோட வேக வச்சு செய்கிறது நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.